ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்துக்குமே வீடு வாங்கணுன்னு ரொம்ப ஆசை சின்னதுலேருந்தே இருக்கும். அது ஒரு பெரிய கனவாகவே இருக்கும். அது என்றைக்கு நிறைவேறுமோ அன்றைக்கி ரொம்பவே நம்ம சந்தோஷப்படுவோம். அது மாதிரி ரீசெண்டாக நாங்கள் நிறைய வீடு பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஆனால் எதுவுமே செட் ஆக மாட்டேங்குது. போன மாதம் கிளாம்பாக்கம் பக்கத்தில் ஒரு வீடு இருக்குதுன்னு சொன்னதுனால கிளாம்பாக்கம் நியூ பஸ் ஸ்டாண்ட் கிட்டே போனோம். போகும்போதே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இருட்டில் தான் பார்த்தோம். ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா இந்த வீடு தனி இண்டிவிஜுவல் வீடு 2 BHK. ஃப்ரண்ட்டில் செடிலாம் வைக்கிற மாதிரி அழகாக பார்ட்டிஷன் கொடுத்துருந்தாங்க கிளாடிங் டைல்ஸோட. என்ட்ரன்ஸில் கதவு பார்த்திங்கன்னா உட்டன் ஒர்க் நல்லா இருந்தது. ஜன்னலில் ஒரு பீகாக் டிசைன் ரொம்ப அழகாக இருந்தது. மற்ற 2 பெட்ரூமோட கதவும் சாதா டோர் தான். ஸோ வீட்டு ஓனர் கட்டி விற்கிறாரு, அந்த பக்கம் தனித்தனி வீடா அப்படின்னு சொன்னாங்க. அதனால் போய் பார்க்க போனோம். வாசல் நல்லா விசாலமாக பெருசாக இருந்தது. 2 ஸ்டெப் வச்சு உள்ளே போகிற மாதிரி இருந்தது. கார் பார்க்கிங்கோட மாடியில் எம்டியான மாடி. ஸோ இந்த 2 பெட்ரூம் பக்கத்தில் பக்கத்தில் டோர் இருந்தது. நார்மலாக சின்னதாக எப்பயுமே கட்டுற மாதிரி தான் பில்டர்ஸ் தனித்தனி வீடாக அந்த பக்கம்லாம் கட்டி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இது ஒரு பெரிய பெட்ரூம். மேலே பரன் ப்ளஸ் ஷெல்ஃப் எல்லாமே அழகாக கொடுத்துருந்தாங்க. நம்மளுக்கு வேணும்னா மாடுலர் இதில் நம்ம கபோர்ட்ஸ்லாம் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இது இன்னொரு பெட்ரூம். நல்லா ஜன்னலும் பெருசு பெருசாக கொடுத்துருந்து பரணை ப்ளஸ் ஷெல்ஃப் நல்லா இருந்தது. இதில் மாஸ்டர் பெட்ரூமில் ஒரு அட்டாச்டு ரெஸ்ட் ரூம் இருந்தது. டைல்ஸும் ரொம்ப அழகாக கலர் டிசைன் பண்ணி கொடுத்துருந்தாங்க. கிச்சன் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஃப்ரண்ட்லேயே ஃப்ரிட்ஜ் வைக்கிற ஃபெசிலிட்டி மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க. தென் சிங்க் பக்கத்தில் இடம். எப்போயுமே நம்மளுக்கு பாத்திரம் தேய்ச்சி பக்கத்தில் ஒரு பேஸ்கெட்டில் வச்சுக்கலாம் இல்லையா பாத்திரம்லாம். கிச்சனோட டைல்ஸும் பார்த்திங்கன்னா இந்த கெட்டில், கப் அண்ட் சாசர், தென் சாக்லேட்ஸ் அந்த மாதிரி போட்டு ரொம்ப அழகாக டிசைன் இருந்தது. கிழக்கு நோக்கி ஒரு பெரிய ஜன்னல் வச்சுருந்தாங்க. பக்கத்துலேயே ஸ்விட்ச் பாக்ஸ், மிக்ஸி கிரைண்டருக்கு எல்லாமே ஃபெசிலிட்டி கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த ஜன்னலுக்கு கீழே நம்ம கேஸ் ஸ்டவ் வச்சுக்கலாம். வெளிச்சமாகவும் காத்தோட்டமாகவும் இருக்கும். பக்கத்தில் ஷெல்ஃப் பார்த்திங்கன்னா நல்ல பெருசாக ஒரு சைடு ஃபுல்லாகவே ஷெல்ஃப் கொடுத்துட்டாங்க. ஸோ மளிகை ஜாமான்லாம் நம்ம அடுக்கி வச்சுட்டு ஈஸியாக அக்சஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ இது ஓவரால் வியூ பாருங்கள். ஸோ நம்மளுக்கு வேணும்னா கிச்சனுக்கு மாடுலர் கிச்சனில் கபோர்ட்ஸ் கீழே அண்டர் த கவுண்டர் டாப் ப்ளஸ் மேலே பரன் எல்லாமே கபோர்ட்ஸ் கொடுத்துக்கலாம். இந்த ஷெல்ஃப் ஃபுல்லாக பெருசாக இருந்தது. பக்கத்தில் கவுண்டர் டாப்க்கு பக்கத்துலேயே ஒரு இன்னொரு டாப் கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம பசங்களுக்கு லன்ச் அந்த மாதிரி ரெடி பண்ணும்போது அந்த டாப்பில் ரெடி பண்ணிக்கலாம், எல்லாமே வச்சுக்கலாம். வெளியில் ஹால் நல்லா பெருசாகவே இருந்தது. வெளியில் ஒரு பாத்ரூம் கொடுத்துருந்தாங்க. ஸோ லெஃப்டில் ஏறினோடனே படிக்கட்டு மாடி. பக்கத்துலலாம் வீடெல்லாம் பார்த்திங்கன்னா மாடி வீடு கட்டி எல்லாமே இருந்தது. நிறைய வீடு ரைஸ் ஆகிட்டே இருக்குது பக்கத்தில். ஸோ பார்த்துட்டு ஓனர்கிட்ட சொல்லிவிட்டு கிளம்பிட்டோம், இன்னொரு நாள் சொல்கிறோன்ட்டு. வர வழியிலேயே ஹோட்டலில் போயிட்டு நான் பாப்பா அப்பா அம்மா எல்லாமே சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எப்போயுமே இதாங்க நடக்குது. ஒரு வீடை பார்க்குறது, வர வழியிலே அப்படியே சாப்பிட்றது, இந்த மாதிரி தான். நாங்களும் நிறைய வீடு பார்த்துட்டே வந்துட்டோம், இடமும் பார்த்துட்டோம். எதுவுமே செட் ஆக மாட்டேங்குது. கடவுள் நம்மளுக்குன்னு எப்போ அருள் தராரோ, எப்போ நேரம் வருதோ அப்போ தான் நடக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நாங்கள் எல்லாருமே நல்லா சாப்பிட்டுட்டு ஸ்வீட்ஸ் எல்லாம் ரசிச்சுட்டு வீடு திரும்பிட்டோம். தேங்க்யூ.